ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்கள் ஊர் திருவிழா. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. இது வந்து கொலமங்கலத்து பக்கத்தில் இருக்குது. இந்த கோவில் வந்து ஐயனார் கோவில், பெருங்காரையடி மீண்ட ஐயனார்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் வந்து எங்கள் ஊரில் நடந்த திருவிழா. இந்த மாலையெல்லாம் வந்து ஏதாவது வேண்டுதல் வச்சுருப்பாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா வந்து மாலை கட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் மாலை கட்டி போடுவாங்க. மாலை கோவில் சாமிக்கு வந்து ஐயனார் சாமிக்கு. அன்றைக்கி நாங்கள் மத்தியானம் போகும்போதே வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, 2200 மாலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. லாகில் போகணும், பேரோட நிறைவேற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி புல்லரிப்பாக இருந்துச்சு. இது வந்து அன்றைக்கி மட்டும் மாசி மகத்தன்னைக்கு தான் இது நடக்கும். அன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் சாப்பாடு தான் நடக்கும். அங்கே போயிட்டு பசின்னு யாருமே வரவே முடியாது. ஏன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சாப்பாடு நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், லைனில் நிற்கிட்டு பாருங்கள், எவ்வளோ பஸ்ஸு, வண்டி, காரு அப்படியே க்யூவே நிற்கும். நல்லாயிருக்கும், விமர்சையாக இருக்கும். வருஷம் மாசி மகத்தன்னைக்கு நடக்கும். அறந்தாங்கி ரோடு, ஊர் பேர் வந்து குலமங்கலம். இது வந்து வருஷம் நாங்கள் மிஸ் பண்ணவே மாட்டோம். இந்த கோவில் திருவிழா மட்டும் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்னு சொல்லலாம். ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான கோவில். இது வந்து எங்கள் அப்பாவோட குலதெய்வம். நான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்து மாயவரத்தில் இருக்கேன். ஆனால் இருந்தாலுமே வந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நான் என்னோடய ஊர் வந்து பட்டுக்கோட்டை, அதை தாண்டி நான் போவேன். ஏன்னா இந்த கோவில் நான் வருஷம் போவேன். என்னோடய எமோஷ்னலான ஒரு கோவில்னே சொல்லலாம். ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், இது எல்லாமே நான் வீடியோ எடுத்துகிட்டு போனது தான். முன்னாடி போகிறது என்னோடய சிஸ்டர், என்னோடய தங்கச்சி, உடன் பிறந்த தங்கச்சி. அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்து என் பையனை தூக்கிட்டு போகிறாங்க. எவ்வளோ தூரத்தில் பாருங்கள், எவ்வளோ மாலைன்னு. முன்னாடி வந்து பிளாஸ்டிக் கவரில் இருக்குல்ல, அந்த மாலை போட்டுட்ருந்தாங்க. அது வந்து மக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பேப்பர் பூ இருக்குது பார்த்தீங்களா, அதில் மாலை கட்டி போடுறாங்க. அங்கே ராட்டினம்லாம் பெரிய ராட்டினம்லாம் அங்கே இருக்கும். எப்படி சொன்னோன்னா, அந்த திருவிழா வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து அந்த ராட்டினம்லாம் வந்து ஃபிட் பண்ணிகிட்ருப்பாங்களாம். அங்கே கேட்டவங்க சொன்னாங்க. அதாவது அழகர் ஆற்றுல இறங்குற திருவிழாவுக்கு அப்புறம் இந்த திருவிழா வந்து 2வது பெரிய திருவிழா அப்படின்னு சொல்லி அவரே சொன்னார். ராட்டினம் அந்த ஃபிட் பண்ணுவாங்கல்ல, அவங்களே சொன்னாங்க. ஆசியாவிலேயே பெரிய குதிரை வந்து இந்த கோவில் குதிரை தான். அது வந்து நியூஸில் கூட நிறைய தடவை நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். என்னால் சரியாக கிளியராக வீடியோ எடுக்க முடியலை, ஏன்னா சரியான கூட்டமாக இருந்தது. கிளியராக இல்லைல்ல வீடியோ. கிளியராக இல்லைன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோ வராரு பாருங்க, இவர் தான் நம்ம சாமி ஐயனார். எவ்வளோ மாலை பாருங்கள், எவ்வளோ கூட்டம் பாருங்கள். மாற்றி போட்டுகிட்டே இருக்காங்க, அள்ளி தூக்கி போட்டுகிட்டே இருக்காங்க. இந்த இருக்காங்க எங்கள் வீட்டுக்காரங்க. இது வந்து அந்த கோவில் குளம். அதை சுற்றி வர வந்து வெறும் கடை நிறையா இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போ பொம்மை, அப்புறம் வந்து சின்ன அழகான தோடு ஜிமிக்கி, அப்புறம் ஐஸ்கிரீமு, ஸ்வீட்ஸ் கடை, அந்த மாதிரி நிறையா இருக்கும். மொட்டை அடிக்கிறவங்க அடிச்சுட்டு இந்த கோவில் குளத்தில் குளிப்பாங்க. அந்த கோவிலை சுற்றி அந்த மாலை போட்டுட்டு திருப்பி ரிட்டன் வர்றது. இந்த பக்கம் தான் ரிட்டன் வரும். சின்ன குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் தூக்கிட்டு வந்திருந்தாங்க. நானே நினச்சேன், ஆனால் என்னை விட சின்ன பிள்ளைங்களெலாம் தூக்கிட்டு வந்திருந்தேன். குழந்தைங்களாம். பஸ்ஸு இதுக்கு வந்து தனியாக